நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, ராம் கால் கிட்ட பாருங்கம்மா. அம்மா, ராம் கால் கிட்ட வெடிக்கட்டும். நீ ஏன் கவலைப்படுற? அது வெடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயி படுத்துட்டான்னா அப்புறம் ஆபீஸ் அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் புருஷனுக்கு தரடி வரும். ஐயோ அம்மா, 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 ஏய் பிரியா, பேசாம இரு, சொல்றது கேளு. ஐயோ, ஏய் சீதா, சீதா இங்க வா. சித்தி மத்தாப்பு தானே. விடுங்க சித்தி, தரேன், இங்க வா. விடுங்க, சொல்றது கேளுங்க. என்னங்க ஏய், என்னங்க சீதா, சீதா வாங்க நீ, வாங்க உட்காருங்க. சீதா, என்ன சீதா? யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களே. சுமித்ரா, இன்னைக்கு தீபாவளி, எந்த டாக்டர் பாரு எந்த ஹாஸ்பிடல் ஓபன் ஆயிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையேங்க. நீ எதுக்கு கவலைப்படாத. இந்த காயத்துக்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்து சரி வராது. என் கபோர்டுல மயில் தூத்த என்ன இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா. சரி, சுமித்ரா, சீக்கிரம் போ. சரியாயிடும் சீதா, நீ கவலைப்படாத. ஐயோ, கொஞ்சம் பொறுத்து சீதா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. சரியாயிடும். இல்ல முடியல. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கமா. முடியல. கொஞ்சம் பொறுத்துக்குமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஐயோ, ஐயோ, ரொம்ப எரியுது. அத்தை, அத்தை இந்தாங்க. போடு, போடுமா. பெரியம்மா கொடுங்க, நான் போட்டு விடுறேன். கொடுங்க. குடுமா, குடு. இந்தா. எல்லாரும் இப்படி அடைச்சிக்கிட்டு இருந்தா காத்து கிடைக்க வேண்டாமா? வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே போலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வெளியில போலாம். வாங்க. வாங்க. எரியுதா? பட்டாசு இருக்குல்ல, அங்கிருந்து சொல்ல வேண்டியதானே? பெரிய ஜான்சி ராணி கையில எடுத்து தூக்கி போடுறா. எப்ப பார்த்தாலும் முட்டாள்தனமா பண்ற. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? இல்லங்க, உங்க காலுக்கு அடியில வெடிக்க இருந்துச்சா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் அவசரத்துல தூக்கி போட்டுட்டேன். அதுக்கு கையால் இப்படி ச்சே. எனக்கு நீங்க தான் முக்கியங்க.
பாவம் சீதா, ராம காப்பாத்துறதுக்காக தான் கைய காயப்படுத்திக்கிட்டா. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நமக்காக அவ சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு இருக்கா. சீதா மாதிரியே பிரியாவுக்கு நல்ல குணம் இருந்தா இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பாரு சித்ரா, நம்ம கையில 5 விரல் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற குணம். நாம தான் அவங்கள சரியா புரிஞ்சுகிட்டு அவங்கள வழி நடத்தணும். அப்பதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பிரியா இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு நாளாவது அவ மருமக மாதிரி நடந்திருக்காளா சொல்லுங்க அத்தை. இது வரைக்கும் அப்படி இல்லதா. நாளைக்கு மாறலாம் இல்லையா? மாறுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் நம்பு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்கா, மங்கா, இது வந்துட்டேயா? சொல்லுங்க சின்னையா. சீதா கையில காயத்தோட எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளு வேலை செய்ய விட்டுட்டு நீங்களா என்ன பண்றீங்க? ஐயா நான் செய்யறேன்னு சொன்னையா, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேக்கலனா அப்படியே விட்டுறதா? எவ்வளவு சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா பாரு. போய் அவளுக்கு மாத்திரை கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரிங்கய்யா. அம்மா ஏமா இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஏமாங்கா, என்னாச்சு? சொன்னா கேளுங்கம்மா, நீங்க வாங்க.
வாங்கம்மா வாங்க. என்ன மங்கா? ஐயோ, நீங்க வாங்க. பாத்து பாத்து கை. சரி. என்ன? உட்காருங்க. உட்கார்ற, முதல்ல என்னன்னு சொல்லு. முதல்ல உட்காருங்கம்மா சொல்றேன். ஐயோ மங்கா, எனக்கு நிறைய வேலை இருக்காங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ராமையா சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சிரமப்பட்டு வேலை செய்யறத பாத்துட்டு தாம்மா சொன்னாரு. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதா, உங்க கையில அடிபட்டிருக்கா, கண்டிஷனா சொல்லிட்டாருமா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மாத்திரையும் கொடுக்க சொன்னாரு. உட்காருங்கம்மா. நிஜமா என் மேல பாசமா இருக்காரா? அம்மா இந்தாங்க, இந்த மாத்திரை போடுங்க. போடுங்கம்மா. தண்ணி குடிங்க. ஐயோ, பாத்துமா பாத்து. அம்மா தயவு செஞ்சு அடுப்படி பக்கம் வந்துடாதீங்க. ராமையா பார்த்தாரு என்ன கொன்னே போட்டுருவாரு. தயவு செஞ்சு வராதீங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அக்கா, அக்கா எங்க போனாங்க? அக்கா, என்ன அக்கா என்ன கில்லிங்கள? என்னது? கில்லிங்கக்கா. என்ன நீ லூசா? அக்கா கில்லிங்கக்கா. ஆ, வலிக்குது அக்கா, வலிக்குதுக்கா. அப்படின்னா நான் கண்டது நிஜமா? ஐயோ, என்னால நம்பவே முடியலக்கா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு அடிபட்டதும் என் வீட்டுக்காரர் எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? அவர் மட்டும் என்னை இப்படியே பார்த்து பாருனா, எனக்கு தினம் தினம் அடிபட்டா கூட பரவாயில்ல. அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அக்கா? அவர் மயிலிறகால மருந்து போடும்போது ஐயோ, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்படி இருந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. ஆனா நீங்க தான் என்ன வந்து பார்க்கவே இல்லை. அப்படி இல்ல, உனக்கு அடிபட்டதும் நானும் எப்படியெல்லாம் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேன். அப்படியா அக்கா? ஆமா சீதா, உனக்கு தான் தெரியுமே, எனக்கும் அம்மாவுக்கும் ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துரும்னு. அதனாலதான் நான் வந்து பார்க்கல. நான் மட்டும் இல்ல, அம்மாவும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நிறைய சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தெரியுமா? அப்படியா? சரிக்கா. ஆனா எனக்கு அடிபட்டதும் நல்லதா போச்சுக்கா. ஏன்னா என் வீட்டுக்காரரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு இப்பதானே எனக்கு தெரிஞ்சது. நான் வேண்டிக்கிறதெல்லாம் என் கை நல்லாகவே கூடாதுக்கா. அப்பதானே அவர் எனக்கு மருந்து போட்டு விடுவாரு. சரிக்கா, நான் வரேன். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது.
இவ்வளோ ராமு ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமா? ஒண்ணு வேண்டாம். எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்றது? சாதாரணமாவே என்ன வெளியில அனுப்ப மாட்டாங்க. இப்போ கல்யாணம் அது இதுன்னு சொல்லி என்ன நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. கல்பனா? ஆ, கல்பனா, மா, ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? அது வந்துமா, காலையில இருந்து தலை ரொம்ப வலிக்குதுமா. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமேன்னு தான் கிளம்புனேன். தலை வலிக்குதா? என்கிட்ட ஏமா சொல்லல? ஐயோ, என்னம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கு உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் சொல்லல. டாக்டர் கிட்ட போற அளவுக்கு உனக்கு தலைவலியா? ஏன் தைலம் ஏதாவது தடவுனா சரியாகதா? கல்பனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உனக்கு தலைவலி வந்தப்போ சீதா வந்து உனக்கு தைலம் தடவி மசாஜ் பண்ணிவிட்டா. ஐயோ, என்னம்மா, அன்னைக்கு இன்னும் கையே சரியாகல. அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அதுவும் இல்லாம அன்னைக்கு தலைவலி சரியான மாதிரி இன்னைக்கும் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லம்மா. மாமா ப்ளீஸ்மா, நான் டாக்டர் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. ப்ளீஸ்மா. சோ நீ டாக்டர் போய் பார்க்கணும். ஓகே, வீட்ல இருந்து யாரையாவது நீ கூட்டிட்டு போ, இல்ல நான் உன் கூட வரேன். ஐயோ, என்னம்மா நீங்க? நானே போயிட்டு வந்துடுறேனம்மா. நீங்க கூட்டிட்டு போய் வரதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? நீ என்னைக்கும் எனக்கு சின்ன குழந்தைதாம்மா. அதுவும் இல்லாம உலகம் இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதா? அதாம்மா பயமா இருக்கு. நானே பத்திரமா போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வா. தேங்க்ஸ்மா. கல்பனா, என் காரை வேணா எடுத்துட்டு போ. அம்மா, தேங்க்யூ சோ மச்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதுமா? போதும். அத்தை, உங்களுக்கு? சித்ரா, கல்பனா எதுக்கு டாக்டர் கிட்ட போயிருக்கா? தலைவலிக்குதுன்னு போயிருக்கா. தனியா எதுக்குமா அனுப்பி வச்ச? யாராவது கூட போயிருக்கலாம்ல? நானும் கூட வரட்டுமான்னு கேட்டேன். நான் என்ன சின்ன குழந்தையா? நானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, சீதாவுக்கு எப்படி இருக்கு? வலி இன்னும் குறையல. இன்னும் 2-3 நாள் சரியாயிடும் அத்தை. தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ராமுக்காக தான் கைய காயப்படுத்திட்டா. இதெல்லாம் ராம் எப்பதான் புரிஞ்சுக்க போறானோ? நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே சீதாக்கு அவனே மருந்து போட்டு விட்டான். போதுமா? சாப்பிட்டு போட்டுக்கிறீங்களா? நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலையா? உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காருமா. வேண்டாம் அத்தை, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், நல்லா சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடு. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம். சாப்பிடு.
சீதா, நான் என் உயிரை விட பெருசா நேசிக்கிறது என் மகனைத்தான். அவனை காப்பாத்தி நீ என்னையும் வாழ வச்சிட்டமா. சாப்பிடுமா. ராம காப்பாத்திட்டு அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டா இது இப்படியே நீடிச்சது நம்ம மூட்டையை கட்டிட்டு ஓட வேண்டியதுதான்.